ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல். நாம் சமீபத்தில் அனந்தாழ்வாருடைய மகிமைகளை திருமலையில் எவ்வாறு அவர் அந்த இறைவனுக்கு திருவேங்கடமுடியானுக்கு சேவை பண்ணார், அந்த பூங்கா அந்த நந்தவனம் அமைச்சு மலர்களால் பகவானை எப்படி மகிழ்வித்தார், தன்னுடைய குருவான ராமானுஜாச்சாரியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைங்கரியத்தை எவ்வளவு அற்புதமாக நிறைவேற்றி அவர் வைகுண்டலோகம் போனார்னு நம்ம அனந்தாழ்வாருடைய மகிமையை பார்த்தோம். திருமலையும் முழுமையாக நம்ம தரிசித்தோம். இப்போ நம்ம பார்க்குற காட்சி எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா? குருக்ஷேத்திரம். இது குருக்ஷேத்திரம் திருப்பதியில் ஒரு கீதா உபதேசம் பண்ண ஒரு அற்புதமான காட்சி. ஸோ உலகத்துக்கு அவர் தான் மாஸ்டர், அதாவது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், அதாவது முழு முதற் கடவுள். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலே நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் வென்று விட்டு இறைவனுடைய திருநாட்டுக்கு திரும்பி போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆழ்வாருடைய ஒரு வரலாறு தான் பார்க்குறோம். ஸோ குலசேகர ஆழ்வாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சொல்லப்போனால் குலசேகர பெருமாள் அப்படிங்கிறது தான் சரியான பெயர். குலசேகரர் திருவஞ்சிக்குளம், கேரள மாநிலம் சேர நாட்டில் அரசராக இருந்தார். அப்போது அவர் ராமர் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் அவ்வளோ பற்று வச்சிருப்பார். எப்பயுமே ராமாயண கதையை எப்பயுமே ராமாயணத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய அரசவையில் இது நடக்கும். ஆனால் அந்த பிரதிநிதிகளுக்கு, மந்திரிமார்களுக்கு இது பிடிக்கல. அதனால் எப்படியாவது இந்த வந்திருக்கக்கூடிய, ஏன்னா அடியார்கள்லாம் நிறைய பக்தர்கள், வைஷ்ணவர்கள்லாம் நிறைய வருவாங்க. அப்போது ராமருடைய விக்கிரகமும் அங்கே இருந்துச்சு. ராமருடைய விக்கிரகத்தை தனிப்பட்ட முறையில் அவர் வழிபட்டுட்டு இருந்தார். அதில் போட்டிருந்த ஒரு மாலையை இவங்களே அந்த மந்திரிமார்களே எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கிற அடியார்கள் மேலே பழியை போட்டாங்க. இவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குலசேகரர் என்ன பண்ணார்னா, ஒரு பொற்குடம், ஒரு தங்க குடத்தில் ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த பாம்பை உள்ளே போடுறாரு. ஒருவேளை அந்த பாம்பு என்ன சீண்டுச்சுன்னா நீங்கள் சொன்னது உண்மை, இல்லை அந்த பாம்பு என்ன எதுவும் பண்ணனா நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த பாம்பை எடுத்துகிட்டு உள்ளே விடுவாங்க. கையை உள்ளே விட்டுருவார். யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பாம்பு எதுவும் செய்யாமல் குலசேகரரை சீண்டாமல் அது மரியாதை நிமித்தமாக அதை சுற்றி வணங்கிட்டு பாம்பு வெளியே போயிடுது. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவர் அரசவையை விட்டு விலகி திவ்ய தேச யாத்திரைகளுக்கு இவர் பயணிக்கிறாரு. அப்படி வரும்போது தான் அப்பன் வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமலைக்கு வராரு. ஸோ திருமலையில் பகவான்கிட்ட நேரடியாகவே உரையாடுறாரு. அப்போது திருவேங்கடமுடியானுக்கும் குலசேகர ஆழ்வார்க்கும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ குலசேகர ஆழ்வார் எத்தனை வரம் கேட்டார் தெரியுங்களா? ஆச்சரியப்படுவேன். கேட்டிங்கன்னா 10 வரம் கேட்டாராமா. அப்போ அந்த 10ஐயும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே திருமலைக்கு வர்றதுக்கு முன்னால் திருமலையின் மகிமைகள் உண்மையிலே இதெல்லாம் நம்ம கேட்டு தான் இந்த திருப்பதிக்கு வரணும். நம்ம திருப்பதிக்கு வந்தோம், பெருமாளை சேவித்தோம், லட்டை வாங்கினோம், உடனே ஊரை விட்டு ஓடிடுறோம். இது முறையான விஷயமா? ஆனால் கண்டிப்பாக நமக்கு காலமும் ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு, இந்த டைம். ஆனால் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வரணும். இங்கே நீங்கள் நேரம் செலவிடுற மாதிரி வரணும். இதுதான் உண்மையான விஷயம். எவ்வளோ அருமையான காற்று பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஆழ்வார் அமைச்ச, அனந்த ஆழ்வார் அமைச்ச நந்தவனம் எவ்வளோ அற்புதமானது. ஏன்னா அதுதான் இன்றைக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. திருமலை முழுக்க 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 இவ்வளோ அழகான ஒரு பராமரிப்பு, அவ்வளோ ரொம்ப சுத்தமாக. ஏன்னா பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. குடிக்கிற தண்ணியிலிருந்தும், சாப்பிட்ற பிரசாதத்திலிருந்தும், தங்குற இடத்துலேருந்தும் எல்லாமே பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதுக்கு காரணம் ராமானுஜாச்சாரியார். அவர் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சவர். எத்தனையோ பக்தர்கள், அடியார்கள் பண்ணாலும் ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை, புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க பயணிச்சு இத்தனை ஹரே கிருஷ்ண பக்தர்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீமத் ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் உலகத்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய விலைமதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்த பாரத நாட்டில் நாம் பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும். ஓகே, குலசேகர ஆழ்வாருடைய, குலசேகர பெருமாளுடைய வைபவங்களாக நம்ம பார்ப்போம். குலசேகர பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, திருவேங்கடமுடியான்ட்ட முதல் வரம் கேட்குறாரு. எனக்கு இந்த உடல் சுகத்துலேயும் இந்த செல்வத்துலேயும் எந்த விதமான நாட்டம் இல்லை. நீங்கள் எனக்கு இந்த உடல் சுகம் தரக்கூடிய செல்வத்தை கொடுத்தீங்கன்னா அது எனக்கு வேண்டாம். நீங்கள் தான் 7 காளைகளை அடக்கியிருக்கீங்களே. ஸோ கிருஷ்ணர் 7 காளைகளை அடைக்கிறார் இல்லையா? ஸோ நப்பினை திருமணம் பண்ணுறாரு. அதாவது யசோதாமாவுடைய சகோதரரான கும்பாவுடைய மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த 7 அடக்கவே எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த 7 காளைகள் பயங்கர ஜைஜாண்டிக்காக இருக்குமாமா. அதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இதெல்லாத்தையும் அடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண நபரால் முடியாது. அதுக்கு தான் கிருஷ்ணர் வரார்.
இந்த மனசுக்குள்ளே நமக்கு 7 காளைகள் மூலிமா நமக்கு தொந்தரவு இருக்கிறதா ஆச்சாரிகள் வந்து நம்ம சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பமில், நம்ம அம்மாவுடைய கர்ப்பமில் இருக்கிறது முதல் நிலை. 2வது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு. 2வது வந்து பார்த்திங்கன்னா இளமை. 4வது வந்து முதல்ல வந்து கர்ப்பம், ஜனனம்ங்கிற பிறப்பு, அதுக்கப்புறம் இளமை, அதுக்கப்புறம் வந்துட்டு முதுமை, அப்புறம் வியாதி, மீண்டும் மரணம், இறுதியாக நரகலோகங்கள், திருப்பி வந்து இந்த சம்சார பந்தம். இந்த 7 விஷயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர் யார்? கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே. ஒரு முறை நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்திலேருந்து நீங்கள் விலக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணருடைய சேவையில் உங்களை ஈடுபட்டுக்கிட்டீங்க அர்த்தம். ஏன்னா அந்த கலியுகத்துக்கு தாரக மந்திரமாக இருக்கிறது இந்த ஹரிநாமம் தான். அதனால் இந்த ஹரிநாமத்தை சொல்ல தான் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். அதனால் இதை நம்ம வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ குலசேகர ஆழ்வாருடைய லீலைக்கு வருவோம். முதல் இதில் வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து இந்த திருமலையில், இந்த உங்களை விட பிரசித்தி பெற்றது இந்த நீங்கள் வாழ்கிற இந்த மலை தான், இந்த திருமலை தான். அதனால் இந்த திருமலையில் சுவாமி புஷ்கரணி, கோனேரின்னு சொல்லக்கூடிய, கோனேரினா கோன்னா இறைவன், கோனேரினா சுவாமி, கோன்னா சுவாமி இல்லையா? ஸோ சுவாமி புஷ்கரணி, இந்த ஸ்ரீவாரி புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தலைமை வாய்ந்ததாமா. ஹெட் ஆஃப் ஆல் பாண்ட், எல்லா புஷ்கரணிகளுக்கும் ரொம்ப வந்து புனிதமானதாமா. அப்போ இந்த புஷ்கரணியில் ஒரு கொக்கை நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறாரு. குறுகாய் பிறப்பேனேங்கிறாரு குலசேகர பெருமாள் சொல்கிறாரு. நாரை அல்லது கொக்குன்னு சொல்கிறோம். கொக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கொக்கா பிறக்கணும்னு கேட்குறாரு. அப்போது வந்து திருவேங்கடமுடையார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கொடுத்தா, ஏன்னா நீங்கள் பறவையாக வந்து பிறக்கணுங்கிறீங்க. பறவையோடைய இயல்பு என்னென்னா பறந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போது பறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆசைப்படுறது திருமலையில் வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான், திருமலையிலே வாழணுங்கிறதுக்காக தான். அப்போ வந்து நீங்கள் கொக்கா பிறக்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ அது கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ முதல் வாரம் வந்து கொக்கா வந்து பிறக்க முடியாதா? சரி, ஓகே. அடுத்தது என்ன கேட்குறாரு? சரி, அதுக்கு சம்மந்தப்பட்டமாக வரேன் கேட்குறாரு. அந்த கொக்கு வந்து எதுக்காக காத்துட்ருக்கு? மீனுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மீனை பிறக்கிறேன்றாரு. மீனா நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சுவாமி புஷ்கரணி எல்லாத்தையும் விட புனிதமானது தான். ஆனால் என்னைக்காவது வறட்சி வந்து தெப்பம் வந்து வறண்டு போயிடுச்சுன்னா மீனோட நிலைமை என்ன? தண்ணி இருந்தால் தானே மீனுக்கு வேலை. மீனோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ அதுவும் முடியாதுங்கிறாரு. 3வதா, சரி உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் நித்தியமானவர், அப்போ உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய, பொன் வட்டில் பிடிக்கக்கூடிய ஒரு சேவகனாக என்னை மாற்றிடுங்க. ரொம்ப இப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக வந்தால் கூட உள்ளுக்குள்ளே வந்து விக்கிரகத்துக்கு சேவை செய்யக்கூடிய அர்ச்சகரா, பூஜாரியா, இல்லை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் லைன்லாம் கிடையாது, டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஆனால் அதுவும் பராது, பல பேருடைய மனசை வந்து நீ வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அதுவும் முடியாதுன்னு சொல்கிறாரா? சரி, அடுத்தது 4வதா என்ன வர கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தது இந்த பூக்கள், இந்த புஷ்பங்கள். அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செண்பக மரம். செண்பக மரமாக வந்து என்னை மாற்றிடுங்க அப்படிங்கிறார். செண்பக மரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறார். அதுவும் முடியாதே. என்னைக்காவது மரத்தை வெட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? மரம் வந்து நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்ல, என்னைக்காவது வெட்டிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுவும் முடியாதுன்னு சொன்னோடனே, சரி யாராவது வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுவும் முடியாது. அப்போ மறுபடியும் வந்து என்ன கேட்குறாருன்னா, அடுத்தது வந்து யாருமே தீண்டாத ஒரு முள் புதராக வந்து என்ன ஆக்கிடுங்க, ஒரு புதராக்கிடுங்கிறாரு. ஏன்னா யாருமே தீண்ட மாட்டாங்க அப்படிங்கும்போது அதை கேட்குறாரு. குலசேகரரே அதுவும் முடியாது. யாரும் வேணும்னு செண்பக மரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க வேணும்னு. ஆனால் இப்போ முள் புதர் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ புதர் வந்து இடைஞ்சலாக இருக்குது, கோவில் விரிவாக்கம் பண்ணி நடக்குது, அப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் முள் புதராகவும் உங்களை ஆக்க முடியாது. என்ன எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு? காரணம் இருக்குது. ஏன்னா பகவான் வந்து குலசேகரர்கிட்ட 10 விதமான அற்புதமான பாசுரங்களை கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். ஏன்னா அப்போ ஆழ்வார்களுக்கும் இறைவனுக்கும் பெரிய பெரிய பக்தர்களுக்கும் இறைவன் நடக்கக்கூடிய வைபவங்கள் வந்து உலகத்துக்கு உடனே வந்து புரியாது. அதில் பல காரணங்கள் இருக்கும். அதில் ஆழ்வாருக்கு தெரியாமலாம் கிடையாது, இல்லை பகவானுக்கு தெரியாமலாம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களாம் நித்திய சகாக்கள். அப்போது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களையும் அவங்க பண்ணுறாங்க. அப்போ முள் புத்தரும் திறக்க முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது சொல்கிறார், சரி யாராலையும் நவத்தவே முடியாத பெரிய பாறையாக்கிடுங்க அப்படிங்கிறாரு. திருமலையில் பெரிய பாறையாக்கிடுங்க அப்படிங்கிறாரு. பெரிய பாறையா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய செடி, கொடி, மரம், பாறைகள் எல்லாமே வந்து வேதங்களாகவும் தேவர்களாகவும் எல்லாமே வந்து உன்னதமானது, பவித்திரமானதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்ம திருமலையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பூக்களையும் பறிக்கக்கூடாது, யாரையும் எந்த ஒரு ஜீவராசியும் போய் துன்புறுத்தக்கூடாது. நம்ம வந்த நோக்கம்
வேங்கடமுடையான சேவிக்கிறது, பத்மாவதி சமேத பாலாஜி, அதாவது திருவேங்கடமுடையான சேவிக்கிறது தான் நம்முடைய ஒரே நோக்கம். அதுக்கு வந்து நாம ஜபம் எப்பயுமே இங்கே வந்து கோவிந்தா 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 சொல்லிகிட்டே இருக்காங்களா? அட்லீஸ்ட் கோவிலுக்கு வரும்போது இந்த திருவேங்கடத்துலையாவது மக்கள் வந்து சொல்கிறாங்கன்னா எப்பயுமே சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஏன்னா நம்ம மனசு எப்பயுமே வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்குது, மனசு எப்பயுமே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கலியுகத்தில் யுக தர்மமே வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ரொம்ப எளிமையாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஒரு மந்திரத்தை உலகத்துக்கு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு அவதரிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றது தான் ஸ்ரீல பிரபுபாதர் அவதரித்தார். பிரபுபாதர் மூலிமா அத்தனை பேரும் எளிமையாக வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்த பகவத்கீதையும் பிரபுபாதருடைய இந்த கிருஷ்ண பக்தியும் உலகத்துக்கு எப்படி பரவி இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ராமானுஜ ஆச்சாரியர் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் வந்து பண்ண விஷயத்தை தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களாம் ஒரு பெரிய காரணம், இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அப்போ நாம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இந்த ஒரு வைபவத்தை கேட்டு இனிமேல் திருமலை வரும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிச்சயமாக நெற்றியில் திலகம், துளசி மாலை, ஹரிநாம ஜபம், அப்புறம் பகவானுடைய ஸ்மரணம், பிரசாதம் ஏற்றல், பக்த சத்சங்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். திருமலை எவ்வளோ விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடிலாம் இப்படியெல்லாம் கிடையாது. ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எல்லா வேதங்கள் படித்தவங்க மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை உலகத்துக்கு எல்லாருமே சமம். இறைவன் தான் எல்லாத்துக்கும் வந்து பராமரிப்பாளர், பகவான் நாராயணர் தான் முழு முதற் கடவுள், மற்ற எல்லாரும் அவருக்கு சேவகர்கள்னு சொல்லி எல்லாரையுமே இந்த கிருஷ்ண பக்தியில் அற்புதமாக ஈடுபடுத்திய ஒரு மகான். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர். இன்றைக்கி உலகம் முழுக்க கூட ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த மக்களை எல்லாரும் இன்றைக்கி கிருஷ்ண பக்தி கொண்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் யார்? குலசேகர ஆழ்வாருடைய பிரார்த்தனை. ஸோ குலசேகர ஆழ்வார் அடுத்தது என்ன கேட்குறாரு? பாறையாக கேட்குறாரு. பெரிய பாறையாக்கிருங்கிறாரு. ஆனால் பாறை ஆக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்? எதிர்காலத்தில் மன்னர் யாராவது வந்து கோவில் விரிவாக்க பண்ணலாம், அல்லது புதுசாக ஒரு கோவில் கட்டணும்னா பாறையில் தான் எல்லா கோயிலும் கட்டுறாங்க. அந்த காலத்தில் கோவில் அப்படி கட்டியிருக்காங்க. இப்போ திருமலையில் இருக்கக்கூடிய கோவில் பாருங்கள், முழுக்க பாறையில் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பாறையை ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாறையை வெட்டி எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? அதனால் பாறையும் ஆக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாறை ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, முள் புதராவும் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒவ்வொரு பிரார்த்தனையும் வந்து பகவான் முதல்ல வந்து கொக்கா பிறக்கணுங்கிறாரு, அப்புறம் மீனா பிறக்கணுங்கிறாரு, அதுக்கப்புறம் பொன் வட்டில் ஏந்திய பக்தனை ஆகணுங்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செண்பக மரம் ஆக்கணும் அப்படிங்கிறாரு, அதுக்கப்புறம் செண்பக மரம் முடியாது, சாதாரணமாக முள் புதரா என்னை மாற்றிருங்கிறாரு, அதுவும் முடியாது அப்படின்ட்டாரு. அது சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன கேட்குறாரு? பாறை ஆக்கணுங்கிறாரு, பாறையும் ஆக்க முடியாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சரி, யாராலையும் தடுக்க முடியாத காட்டு ஆறாக்கிருங்க, காட்டில் ஓடக்கூடிய ஆறு யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா, அதை ஆக்கிருங்கிறார். ஸோ காட்டு ஆறாக்குனா எப்பயுமே நான் பாஞ்சிக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கும் வந்து நான் உதவியாக இருப்பேனே அப்படின்னு சொன்னோன்னே பகவான் அதையும் நிராகரிக்கிறாரு. என்ன காரணம்? ஏன்னா மழை காலத்தில் நல்லா தண்ணி வரும், இப்போ உடனே வந்து பயங்கரமான வெயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பாலாறு, காவேரி, எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை நதி பார்க்குறோம், எங்கேயாவது தண்ணி இருக்கா? ஏதோ ஏன்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் சுத்தமாக தண்ணியே இருக்காது, எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, இல்லை லாரி போய்கிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ காட்டாராகவும் ஆக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ மறுபடியும் குலசேகரர், அவரும் விடுற மாதிரி இல்லை, இவரும் விடுற மாதிரி இல்லை, குலசேகர ஆழ்வார் மறுபடியும் என்ன கேட்குறாரு? அடுத்தது வரக்கூடிய பாதையாக்கிருங்க அப்படிங்கிறாரு. பாதையை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, பாதையாக்கிருங்க அப்படிங்கிறாரு. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் 2 வழி இருக்குது இல்லையா, ஒன்று அலிபிரி மெட்டுன்னு இருக்குது, இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்டுன்னு இருக்குது. இப்போ 2 பாதையும் யாரும் ஏறுறதில்ல, ஏறுறாங்க எல்லாரும் ஏறுறதில்ல. இப்போ நம்மளாம் பஸ்ஸில் தான் வர்றோம், காரில் வர்றோம், இல்லைன்னா நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம். அப்போ பஸ்ஸில் காரில் வர்றவங்களுக்கு எதிர்காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி ஏழுமலை என்ன பண்ணிட்டாரு? அதையும் ஆக்க முடியாது அப்படிங்கிறாரு, பாதையும் ஆக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக 9வது முக்கியமான வரம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். சரி, இதெல்லாம் வேண்டாம் பகவானே, என்னை வந்து நித்தியமாக உங்களுடைய கருவறைக்கு பக்கத்தில் உங்களுடைய தரிசனம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் கால் படுற மாதிரி என்ன வந்து படியாக மாற்றிடுங்க அப்படிங்கிறார். அதனால தான் குலசேகர படி. எப்பயுமே உங்கள் பக்தர்களுடைய பரிசம் பட்டு திருவடி பட்டு நான் வந்து திருப்தி அடையணும், உங்களுக்கு நான் சேவை பண்ணும், படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே, உங்களுடைய அற்புதமான அந்த பவள வாயை வந்து நான் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களை நான் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 9வது பிரார்த்தனையில் இறைவன் ஒன்றுமே சொல்லலை, ததாஸ்து தந்தேன்ட்டார். இது வரைக்கும் நிராகரித்த இறைவன் இப்போ வந்து ஓகேன்ட்டார், ஏன்னா அவர் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால விட்டுறாரு. ஆனால் குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் பகவானே,
10வதா இன்னொரு எனக்கு ஒரு வரம் இருக்குது. என்ன அப்படின்றார், இந்த திருமலையில் ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னை மாற்றிடுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? உங்கள் சந்தோஷம் தான், உங்கள் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. நீங்கள் என்னவா ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி என்னை மாற்றிடுங்கிறார். அதுக்கும் சரி என்றார். இப்பயும் குலசேகர படி அப்படிங்கிறது நம்ம எல்லா இந்த திருமலையில் மட்டும் கிடையாது, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய படிகளுக்கும் குலசேகர படி என்றே பெயர். ஏன்னா ஆழ்வார் படியாக இருக்கும், தவம் கிடக்கிறார் அந்த பவளவாய் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆழ்வார்கள் கேட்டாங்கன்னா பெருமாள் எப்பயுமே வேணான்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கேட்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, நம்ம அந்தளவுக்கு சரணாகதி அடையலை, நம்ம அந்தளவுக்கு பக்தியை கடைப்பிடிக்கல. குறைஞ்சபட்சம் அது ஆச்சாரியர்கள் அப்படி கிடையாது, ஆழ்வார்கள் அப்படி கிடையாது. அவங்க 100% 100% வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதனால் பகவான் அதை ததாஸ்தம் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல கேட்டதுக்கு அதான் நமக்காக அவங்க கேட்குறதா. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அவங்க நித்தியமாக சேவை பண்ணுறவங்க. அதனால் 10வது பிரார்த்தனை என்ன பண்ணுறாரு, என்னை திருமலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை மாற்றிடுங்க, ஏதாவது ஒரு சேவையில் என்னை ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறார். நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே. சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்காரு. பிரபுபாதத்துக்கு விளக்கம் சொல்கிறார், பகவானே நான் உங்களுடைய நித்திய சேவகன், என்னை உங்களுடைய சேவையில் எப்பயுமே ஈடுபடுத்துங்க. இதுதான் இந்த ஹரிநாமத்துடைய தாத்பரியம், இந்த மந்திரத்துடைய மகத்துவமும் இதுதான். இந்த பிரார்த்தனை தான் ஆழ்வாருடைய பிரார்த்தனை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டில் உட்காந்து ஹரிநாமத்தை சொல்கிறதே இந்த வேங்கடமுடியான திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான வழிமுறை. ஆனால் ஆழ்வார் எவ்வளவு அருமையாக 10 பாசுரங்களை நமக்காக பாடியிருக்காங்க. அந்த பாசுரங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒவ்வொரு பாசுரத்தையும் படித்து அதில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தனியாக ஒன்று போடுவோம். ஸோ திருமலையில் அதுவும் இந்த கீதா உபதேசம் பார்க்கில் இந்த பூங்காவில் நடந்த இந்த ஒரு உரையாடல் மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த திருவேங்கடமுடியான் நிச்சயமாக திருப்தி அடைஞ்சிருப்பார். ஏன்னா அவருக்கு பிடித்த குலசேகர பெருமாளுடைய வைபவங்களை இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். 10 வரங்கள் என்னென்ன, முதல்ல கொக்கா பிறக்கணுங்கிறாரு, அப்புறம் மீனா பிறக்கணுங்கிறாரு, அதுக்கப்புறம் பொன்வட்டில்னா அந்த மகாராஜாக்கு பக்கத்தில் எல்லாம் நிற்பாங்க இல்லையா சேவகர்கள், பர்சனல் அசிஸ்டன்ஸு, பொன்வட்டில் ஏந்திய பர்சனல் செக்ரட்டரியாக சர்வெண்ட்டாக இருக்கணுங்கிறாரு. அடுத்தது 4வதாக பார்த்திங்கன்னா செண்பக மரமாக இருக்கணுங்கிறாரு. 5வது முள்புதராக இருக்கணுங்கிறாரு. 6வது பெரிய மலை பாறையாக இருக்கணுங்கிறாரு. 7வது ஆறாக இருக்கணுங்கிறாரு. 8வது வழிபாதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. 9வதாக குலசேகர படி, அதாவது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனேன்னு சொல்கிறாரு. 10வதாக என்னை திருமலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை ஆக்கிடுங்க, என்னை ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடுத்துங்க, என்னை ஏதாவது ஒரு விஷயமா மாற்றிடுங்க அப்படின்னு 10 அற்புதமான வரங்களை குலசேகர பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணர் ஆடிய ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட தவம் கேட்குறாரு, வரம் கேட்குறாரு. அதை பகவானும் கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த 10 விஷயங்களும் எவ்வளவு உன்னதமானது, அற்புதமானது அப்படிங்கிறத நாம் இன்னொரு காணொலியில் ராமானுஜர் எதிர்காலத்தில், அதாவது பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம், இப்போ நம்ம காலத்துலேருந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராமானுஜர் அவதரிச்சார் இல்லையா, ராமானுஜர் இந்த குலசேகர பெருமாளுடைய 10 வரங்களையும் எவ்வாறு நிறைவேற்றினார். ஏன்னா ராமானுஜர் ஏற்கனவே ஆளவந்தாருடைய 3 அற்புதமான கோரிக்கைகளை நிறைவேற்றினார். 3 ஆசைகளை நிறைவேற்றினார்னு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி இந்த 10 வரங்களையும் 10 கோரிக்கைகளையும் எவ்வாறு நிறைவேற்றினார், அதுவும் சிறப்பாக இருக்கும். இந்த காஞ்சி கௌரவாணி சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் பல குறைகள் இருக்கலாம், மன்னிக்கணும் குறைகள் இருந்துச்சுன்னா. இருந்தாலும் இந்த திருமலையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவான பிரார்த்தனைகள், எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய கருணை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அனந்தாழ்வாருடைய மகிமைகள் எவ்வளவு அற்புதமாக இருந்தது அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ திருமலைக்கு வரும்போது இந்த மாதிரி பக்தர்களுடைய ஸ்மரணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை சரித்திரத்தை தயவு செஞ்சு கேளுங்க. இந்த திருமலை மகாத்மியம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சேத்திரன்ட்டு இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த சேத்திரம் போனாலும் இந்த மாதிரி புனிதமான இந்த அற்புதமான வைபவங்களை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா யாத்திரை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். நாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே இந்த அனந்தாழ்வார் குளத்துக்கு யாருமே வர்றதுக்கு, நாங்கள் நேற்று போனோம், யாருமே கிடையாது, அங்கே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒருத்தர் 2 பேர் வர்றது ரொம்ப அபூர்வம், ஏன்னா யாருக்கும் தெரியல. 2வது அதுக்கு நேரம் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணாதான் இறைவனும் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். அதனால் நமக்கு டைம் இல்லைன்னு சிம்பிளாக சொல்லக்கூடாது, நம்ம வரும்போதே அதுக்கு தயாராக வரணும்.
மற்ற இப்போ காலேஜில் சீட்டு கிடைக்கணும், நமக்கு வேலை கிடைக்கணும், நமக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும்னா, பௌதிகமாக ஒரு விஷயம் வேணும்னா எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து அதுக்கு பண்ணுறோம், நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் இறைவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பலன் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே பகவான் வந்து மாம் ஏகம் சரணம் பிரஜன் அவருடைய அபய முத்திரையை வந்து திருவடியையும் கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நோக்கி காமிக்கிறாரு. அதாவது நீ என்ன கேட்டு வரையோ அது இந்த திருவடியில் தான் இருக்குது. அதே மாதிரி தாயார் மூலிமா என்ன அணுகு, நம்ம எப்பயுமே தாயார் மூலிமா வந்து பகவானை அணுகிறது தான் வந்து பிரசித்தமாக இருக்கும். ஸோ இந்த திருவேங்கடத்தில் இந்த திருமலை அற்புதங்களில் இன்றைக்கி நாம் குலசேகர பெருமாள் கேட்ட 10 வரங்களையும் வந்து அற்புதமான முறையில் கேட்டோம். இந்த அருமையான இந்த காற்று எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த திருமலை வந்துட்டு இவ்வளோ அருமையான, இன்றைக்கி சீதோஷ்ணிலையும் வெயிலே இல்லைங்க. இந்த 2 நாளும் அருமையாக இருந்தது. மலைத்தூரல் மலைச்சாரல் கூட இருந்துச்சு. இவ்வளோ அற்புதமான ஒரு சூழ்நிலையில் உங்கள்கிட்ட வந்து பேசுனதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளுடைய மற்ற பதிவுகளையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருமலையில் ஏற்பட்ட அனுபவங்களை மறக்காமல் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் இன்னொரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.